சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டியில் அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட புறக்காவல் நிலையம் 3வது நாளில் மூடப்பட்டுள்ளதாகவும், மாநகரம் முழுவதும் மூடப்பட்டுள்ள 62 புறக்காவல் நிலையங்கள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மக்களின் வரிப்பணம் அல்லாது தொண்டு நிறுவனத்தின் சார்பில் இது கட்டப்பட்டிருந்த போதிலும் இதற்கு கட்டப்பட்டு 3வது நாளிலே மூடப்பட்டு விட்டது. ஆனால் திறப்பு விழா அன்று போலீஸ் அதிகாரிகள் யாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து நமக்கு விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. இது எப்படி இருக்கு, இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வீரலட்சுமி ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பின்னாடியே பின்னாடியே அப்படியே இதை கட்டியிருக்காங்க. இதுல என்ன ஒரு சின்ன விஷயம்னா, அதுக்கு இந்த புறக்காவல் நிலையத்துக்கு பின்னாடி கழிவறை இருக்கு, மாணவர்கள் பயன்படுத்துற கழிவறை இருக்கு. இந்த கழிவறையிலேருந்து வர தண்ணி எல்லாமே அது சேர்ந்து வர ஒரு சாக்கடையில் தான் வரணும். அந்த சாக்கடையும் சரியா பராமரிக்கப்படலை. அதுவும் மண் எல்லாமே நிரம்பி, அது இல்லாமல் இந்த பக்கம் கழிவுகள்லாம் கொட்டப்பட்டு அந்த சாக்கடையே செயல்படாத நிலைமையில இருக்கு. அந்த சாக்கடை மேலே தான் இந்த புறக்காவல் நிலையமே கட்டியிருக்காங்க. இன்னும் எதிர்காலத்தில் இந்த இந்த கழிவுநீர் மாணவர்கள் பயன்படுத்துகிற அந்த சாக்கடை கழிவுநீர் வர இந்த இடத்துல இந்த புறக்காவல் நிலையம் தொடர்ந்து செயல்படுமான்றதே கேள்விக்குறி. ஏன்னா இந்த துர்நாற்றம் இருந்தாலும், சாக்கடை செயல்படாத இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனாலும், நிறைய கழிவுகள் இங்கே கொட்டப்படுவதனாலையும் இந்த காவல் நிலையம் இந்த பூத்தில் உட்காந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதுக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இந்த இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நல்ல இடம் நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல இது கட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கும் பாதுகாப்பா இருக்கும். மொத்தத்தில் இந்த புறக்காவல் நிலையம் இந்த புறக்காவல் நிலையம் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் செயின் ஸ்நாச்சிங்ல இருந்து குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஏரியா தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு. முறையா காவல்துறையினர் கண்காணிப்பு முறையா பலப்படுத்தி இந்த மாதிரி குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பூத்துக்களை பயன்பாடு கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. மூடப்பட்டுள்ள அனைத்து பூத்துகளையும், அதாவது 62 பூத்துகளையும் உடனடியாக திறந்து அவற்றில் போலீசார் நியமிக்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ்ராஜுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.